ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. நான் இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ ஒரு பெரிய லவ் யூ ஆல், ஓகேங்களா? தேங்க்ஸ் வேண்டாம், லவ் யூ ஆல். நீங்கள் அவ்வளோ லவ், கேர், சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. நான் ஒன்ஸ் அகைன் சாரி, ஓகேங்களா? இனிமேல் உங்களை நான் அப்படி ஹர்ட் பண்ணவே மாட்டேன். என்ன ப்ராப்ளம் தான் நானே சால்வ் பண்ணிடுறேன். அப்படி சால்வ் பண்ண முடியலனா கூட நான் ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? அதுக்காக உங்களை விட்டு நான் போகிறேன் இல்லை, வேறு மாதிரி உங்களை ஹர்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்கள் ஹர்ட் ஆனது நான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன். நீங்கள் உங்கள்கிட்ட கமெண்ட்ஸில் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாமோ, அகைன் ட்ரை பண்ணாமலே நம்ம வந்துட்டு ஒரு போஸ்ட்டை போட்டோம், வீடியோ போட்டோம், எல்லோரும் ஹர்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சாரிடா, ஓகேங்களா? ஆனால் எனக்கு இன்னும் நான் கொஞ்சம் ப்ராப்பராக இன்னும் கம்ப்ளீட்டாக நான் எப்படின்னு வர்றது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஓகேங்களா? ஆனால் அதுக்காக நான் டிசப்பாயின்ட் பண்ணவும் முடியல என்னால். அந்த ரீசன்னால் தான் இப்போ அந்த வீடியோவுமே கொடுக்குறேன். நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான். சரி, இப்படி இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இது வந்து ஹே ஹேட் லவ் ஜி குக் இருக்குல்லடா, அதோடைய பார்ட் 3 தான், ஓகேங்களா? வீமின் வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு வராதுடா. அதுக்கு ரீசன் வந்துட்டு அதுதான், அது போட்டு தான் அவன் டிலீட் ஆகுது. அது என்னென்னு எனக்கு தெரியல ரீசன், ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் அது வெயிட் பண்ணுவோம். நம்ம ஜி குக் பார்க்கலாம். ஆஃப்டர் ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் நம்ம வீமின் போடலாம், ஓகேங்களா? வீமின் எப்போவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ரெண்டும் ஈக்குவலாக தான் நம்மள்கிட்ட வரும், ஓகேங்களா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் எதில் விட்டுருந்துப்போம் அப்படின்னா, நம்ம ஜிமின் வந்துட்டு அழுதுகிட்டே வெளில போயிருப்பாங்க. ஜேகே பின்னாடி தேடி போயிருப்பாங்க. ஜேகேவோட அப்பா ஒரு பக்கம், ஜிமினோட அப்பா ஒரு பக்கம், அப்படின்னா ஆளளவுக்கு ஒரு சைடு தேடிட்டு இருக்காங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவங்க அண்ணா சொன்ன வருஷம் தான் ஞாபகம் வருது. இப்போ நான் அவனை லவ் பண்ணனா கூட பரவாயில்ல, ஆனால் அவனை ஹர்ட் பண்ணியிருக்கக்கூடாது, ரொம்ப தப்பாச்சே சொல்லிட்டு ஜேகே அங்கங்கே தேடிட்டே இருக்காங்க. ஜிமின் எங்கே போனாலே தெரியல. பயங்கரமாக ரைனி வேறு ஸ்டார்ட் ஆகுது. ஜேகேவும் நடந்துகிட்டே தான் இருக்காரு. அவருமே வந்துட்டு கார்லலாம் வர நடந்தான் வந்து தேடிட்டு இருக்காரு. எப்படின்னு அவன் நடந்தான் வந்திருப்பான்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்காங்க. அவங்க ஸ்ட்ரீட்டில், அவங்க ஜிமினோட வீட்டிலேருந்து நம்ம எந்த சைடு போகிறதே தெரியல. அவருக்கு 2 சைடு, ஒரு சைடு டேரக்ஷன் போனால் ஜேகேயோட அப்பா அம்மா வீடு, இன்னொரு சைடு வந்துட்டு ஜிமின் வீடு. 2 பேர் வீட்டு தேடிப்போம். எந்த சைடு போகிறதுன்னு தெரியாமல் ஒரு பாட்டை சுற்றிட்டே இருக்காரு. ஒரு பக்கம் ஜேகேவோட அப்பா, ஜிமினோட அப்பாவுக்கு புரியுது சம்திங் எதுவும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட எதுவும் சொல்லாமல் ஒரு வெளில வந்துடுறாங்க. ஜிமினை தேடணும்னு சொல்லிட்டு எதுவும் ஆயிருக்கூடாது என் பையனுக்கு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தேடிட்டு இருக்காங்க. நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜேகே, நீ என்ன கோவம் வந்தாலும் அவனை போய் அடிப்பியா, அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி தேடிட்டே இருக்காங்க. எல்லா பக்கமும் ரொம்ப டைம் ஆகுது. பயங்கரமாக ரைனியாக இருக்குது. இப்போ அந்த அண்டர் சவுண்டு கேட்குது. இது பார்க்க ஜேகேக்கு ஞாபகம் வருது. ஐயோ, ஜிமினுக்கு அண்டர்னா பயமாச்சே, இந்த சவுண்டுக்கு அவனுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பயப்படுவானே வீட்டில் இருந்தாலே. இப்போ வெளில இருக்கானே, எங்கே இருக்கான், என்ன பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜேகேவும் தேடிட்டே இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் இப்போ தேடிட்டு இருப்பாங்க. ரைனியில் தான் அவர் நினச்சிட்டே இருக்காரு. ஆனால் ஜிமினோட அப்பா, ஜேகேயோட அப்பா காரில் தனித்தனியாக தேடிட்டு இருக்காங்க. எங்கே போனாரு, என்ன பண்ணாருன்னு தெரியாமல் போயிட்டுருக்காங்க. இப்போ பார்த்தா ஜேகே ரொம்ப தூரம் நடந்துட்டாரு. அவரால் முடியவே இல்லை, ரெய்னியாக இருக்குது. அதனால் அவருக்கு ஜிமினை தேடி கண்டுபிடிச்சிடணும்னு சொல்லிட்டு மட்டும் தான் வராங்க. பார்த்தா ஒரு தூரத்தில் ஒரு ரோடோட எட்ஜில் ஒரு பையன் ரொம்ப அப்படியே நீசெல்லாம் ரொம்ப ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப அப்படியே வந்துட்டு மழையில் அப்படியே ஷிவர் ஆகிட்டு அப்படியே இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, அவன் நம்ம ஜிமின் ஜேகேங்கிறது பார்க்குறாங்க. இது ஜிமினா? அந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறாங்க. ட்ரெஸ்ஸை பார்த்து கண்டுபிடிச்சிடுறாங்க. இது ஜிமின் தான் சொல்லிட்டு கிட்ட போகிறாங்க. ரொம்ப பயங்கர ரெய்னியாக இருக்குது. அப்படியே ரோட்டில் கார்லாம் போய்கிட்டே இருக்குது. அவர் அந்த ரோடோட எட்ஜில் இருக்கார். நம்ம ஜேகே வேகமாக பக்கத்தில் போகிறாங்க. ஜிமின் ரொம்ப அழுதுட்டு அப்படியே வந்துட்டு பயங்கரமாக பயத்தோட அந்த 2 ஹேண்டையும் அந்த அப்படியே ஏசிட்ட க்ளோஸ் பண்ணிக்கிறாரு அந்த தண்டர் சவுண்டால். ஜேகேக்கு அதை பார்க்கவே ஒரு பாவமாக இருக்குது. ஒரு பர்சனை பிடிக்கல, லவ் பண்ணலன்னா கூட இந்த மாதிரி ஒரு பர்சனை ஹர்ட் பண்ணலாமா, அது தப்பாச்சே சொல்லிட்டு அவர் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. கிட்ட போனால் ஜிமின் பார்க்குறதுக்கு அப்படியே அப்படியே ஒரு மாதிரி ஷிவர் ஆகிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. கிட்ட போயிட்டு ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் அப்படியே வந்துட்டு ஸ்டில் அப்படியே ஹெட் வந்து டவுன் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமினை கிட்ட போய் ஜேகே போய்ட்டு அவரோட ஹேண்டை தொடுறாரு. நம்ம ஜிமினோட ஹேண்டை டச் பண்ண ஜெய்மினை அப்படி தட்டி விட்டுறாங்க. நான் உன்னை லவ் பண்ண சொல்லி நான் சொன்னேனா, இல்லை நான் உன்னை எப்போயாவது உங்கள்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணேனா, இல்லை அட்வான்டேஜ் தான் எடுத்துக்கிட்டேனா, எப்போவும் உன்கிட்ட தள்ளி தானே இருந்தேன், உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீ ஏதோ ஹர்ட் ஆயிருக்கா, அதுக்கு என்ன ரீசன், அது தெரிஞ்சுக்கணும் தானே நினச்சேன், அது தப்பா, அதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழறாங்க. இப்படி ஜிமின் அழகிறத பார்க்க ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் அது வந்து சொல்கிறாங்க, இல்லை நான் உன்னை லவ் பண்ணணும்னு நினச்சேன், அது தப்பா, எனக்கு என்னையே அறியாமல் லவ் வந்துச்சு, பார்த்து அன்றைக்கி பிடிச்சிருந்துச்சு, லவ் பண்ணிட்டேன், அதுக்கு என்ன பண்ணணும், நீ ஹர்ட் ஆகிருக்குன்னு தோணுச்சு, சரி யாராவது ஹர்ட் ஆகிருந்தா அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிடலாம், என்னோடய ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு தானே நினச்சேன், உன்னோட அம்மா கிட்ட தானே கேட்டேன், வேறு யார்கிட்டயாவது கேட்டேன்னா அவங்க கேட்டு அது என்னவா இருக்கும் அதை சரி பண்ணிடலாம், நம்ம அந்த மாதிரி தப்பாக பண்ணக்கூடாது, அது எதனால் ஹர்ட் ஆகிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா அது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜேகே ஜிமினோட ஐஸை வந்து பார்க்குறாங்க. ஐ டு ஐ ஃபர்ஸ்ட் டைம் கான்டாக்ட் தான். இதுக்குள்ள ஒரு ஐஸை பார்த்து நான் பேசுனதே கிடையாது. பார்க்குறாங்க, அவ்வளோ ஒரு பியூரான ஒரு லவ், ஒரு இன்னசென்ட் அப்படி தெரியுது அவங்களுக்கு.
ஜிமின் ரொம்ப அழறாங்க. என்னோடய மேரேஜ் டேன்னு சொல்கிற வரைக்கும் அவ்வளோ ஹர்ட்டாக இருந்துச்சு தெரியுமா. நீ வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு அந்த 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 டைமில் தான் பார்த்தேன். அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். என் லைஃபே சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீ கோல்டு எல்லாமே தெரிஞ்சு ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். உன்னை ஃபோர்ஸ் பண்ணவே இல்லையே. அப்படி இருக்கும்போது ஏன் இவ்வளோ ஹர்ட் பண்ணுற அப்படி சொல்லிட்டு, ஏன் இவ்வளோ வெறுக்கிற அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழறாங்க. உன் லவ்க்கு நான் டிசர்வே இல்லையா, நீ லவ் பண்ணலாம் கூட பரவாயில்ல, ஆனால் ஒன்றை நான் என்ன லவ் பண்ண விடலாம்ல, நான் லவ் பண்ணக்கூடாதா ஒன்றா சொல்லிட்டு ரொம்ப அழறாங்க. ஜெக்கிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஹர்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தானே நான் உன்னோட தள்ளி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இங்கே வந்து பார்க்குறாங்க. அவருக்கு டேஸ் வருது. அப்போ சொல்கிறாங்க, நான் இவ்வளோ நாள் நினச்சேன் உன்னை லவ் பண்ணலாம், உனக்கு சேஞ்ச் பண்ணலாம், உன்னை ஹாப்பியாக பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் எப்போ நீ வந்துட்டு இந்த அளவுக்கு என்னை வந்து நினைக்கிறியோ, நான் வந்துட்டு உன்னை பற்றி ஒரு சின்ன விஷயத்த கூட தெரிஞ்சிக்கக்கூடாது, நான் டிசர்வே இல்லைன்னு நினைக்கும் போது இதுக்கு மேலே நான் ஒன்று வந்துட்டு உன் லைஃப்பில் நான் இருக்க மாட்டேன். நான் என்னோடய அப்பா அம்மா கிட்ட பேசுகிறேன், நானே பேசுகிறேன். உன்னோட அப்பா அம்மா கிட்ட என்னோடய அப்பா அம்மா கிட்ட நான் பேசுகிறேன், என்னோடய அப்பா அம்மா கிட்ட பேசுகிறேன், உனக்கு டிவோர்ஸ் வாங்கி தரேன், என்கிட்ட உன் டிவோர்ஸ் நான் கொடுத்துறேன்னு சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மின்னு அப்படி சொல்கிறாங்க. இல்லை, நான் ஒன்றுமே ஹர்ட் பண்ண மாட்டேன். எப்போவுமே லவ் எப்படி ஃபோர்ஸ் பண்ணி வரக்கூடாது, அது மாதிரி நம்ம 2 பேருக்கு ஹர்ட் ஆகிட்டு ஒரு லைஃப் வந்து வாழக்கூடாது, தப்பு. நான் வந்துட்டு நான் உன் கூட இருக்க உனக்கு பிடிக்கல, ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக நினைக்கிறேன். நான் உன் கூட இருக்கிறதே பரவாயில்ல, நான் உன்னை எப்போவும் லவ் பண்ணிட்டே தான் இருப்பேன். எனக்கு லவ் எப்பவும் மாறாது, அதனால் மாற்றிக்கவும் முடியாது. உண்மையில இருக்கிறது லவ் எப்போவுமே இருக்கும், லாஸ்ட் வரைக்கும் இருக்கும், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும். ஆனால் உன் கூட நான் சேர்ந்து வாழ்ந்தோ இல்லை உன் கூட அப்படி தான் ப்ரூவ் பண்ணணும்னு இல்லை. சரியா, நான் தனியாக இருந்தால் கூட நான் நினச்சிட்டு இருந்துருவேன். எனக்கு நான் வந்து உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன், நான் என் அப்பா அம்மாட்ட சொல்லிவிட்டு உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே நீ ஃப்ரீயாக இரு, ஹாப்பியாக இரு சொல்லிட்டு நீ உன் லைஃப்பில் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப அழறாங்க. இப்போ ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ ஜேகே கேட்குறாங்க, எனக்கு நீ டிவோர்ஸ் தர போறியா சொல்கிறாங்க. ஆமாம், நான் கொடுத்துட்றேன், உனக்கு ஃப்ரீயாக, உனக்கு அது பிடிக்கும்ல கண்டிப்பாக. உனக்கு நீ தானே நினச்சேன், நான் விட்டு போகணும்னு நினச்சி தான் நீ இதெல்லாம் பண்ணுற, என்னை இவ்வளோ தூரம் வரைக்கும் ஹர்ட் பண்ணுறேன். எனக்கு நீ ஹர்ட் பண்ணுறதுலாம் கஷ்டமாக இல்லை, ஆனால் நான் கூட்டக்கிட்டே உனக்கு பிடிக்கல அப்படி தானே. சரி வேண்டாம், நான் இதுக்கு மேலே இருக்க மாட்டேன், நான் அம்மா கிட்ட சொல்லிடுறேன். சொல்லி நான் அவங்ககிட்ட என்ன பேசினா உனக்கு டிவோர்ஸ் கொடுப்பாங்களோ அதை நான் வந்து பண்ணிடுறேன். கண்டிப்பாக நீ ஃப்ரீயாக இருப்ப, நாளைக்கு உன் லைஃப்பில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. பயங்கரமாக ஷிவர் வர ஆகிறாங்க. அங்கே சவுண்ட் வர ஒரு மாதிரி இருக்குது. அப்போ ஜெக்கியா சொல்கிறாங்க, அப்போ நீ சொன்ன என் ஆழமோட வாழ முடியாது, நான் உன்னோட போக மாட்டேன், உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன்னு சொன்னேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் ஜேகே பார்த்து சொல்கிறாங்க, இப்போவும் நான் அதான் சொல்கிறேன், என்னால் நீ இல்லாமல் வாழவே முடியாது, ஆனால் உன் கூட வாழ்ந்து உன்னை ஹர்ட் பண்ணவும் முடியாது, நான் தனியாக போயிடுறேன், நான் உன்னோட்டு போயிடுறேன், நீ ஹாப்பியாக இருப்பில்ல, நான் இல்லைன்னா நீ ஹாப்பியாக தானே இருப்பேன் சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டு அடுத்தே சொல்லிட்டு இருக்காங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவருக்கு ஜிமின் மேலே லவ் இல்லை, ஆனால் ஜிமின் ஹர்ட் ஆகுது அவரால் பார்க்க முடியல, ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம ஜிமினை வந்துட்டு பார்க்குறாங்க. ஜிமின் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஷிவராக அப்படியே வந்துட்டு ஃபெயிண்டர் ஆகிட்டார் ஒரு மாதிரி. ஜிமின் சொல்கிறாங்க ஜேகே, ஆனால் ஜிமின் அப்படியே ஃபெயிண்டர் ஆகிட்டார். ஜிமின் ஜேகே எதுவுமே சொல்லாமல் அப்படியே ஜிம்மில் லிஃப்ட் பண்ணுறாரு அந்த ரெயினிலேயே லிஃப்ட் பண்ண. இப்போ ஒரு பர்சன் அப்படியே வந்து காரை ஸ்டாப் பண்ணிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்கக்கிட்ட போகலான்னு போக இன்னொரு பர்சன் வந்துட்டு அவங்களோட பர்சனோட ஹேண்டை பிடிக்கிறாங்க. வேண்டாம் ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. வீட்டுக்கு அப்படி சொல்லிட்டு ஹேண்டை தட்டி விடுறாங்க. இங்கே பாரு ஜோன், என்னோடய ஃப்ரெண்டு, நான் உனக்காக எவ்வளோ விட்டு கொடுத்தேன்னா இன்றைக்கி என்னோட பையனோட நிலைமை பார்த்தியா, இன்றைக்கி அவனோட பர்த்டேடா, அவன் எங்கே இருக்கான்னு நினச்சி பாரு, ரோடோட எட்ஜில் உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கான். யாரால, உன் பையனால தானே அப்படி சொல்கிறாங்க. அவன் ஃப்ரெண்டுன்னு இருக்கா, நான் உன்னோட ஃப்ரெண்டுடா, உனக்காக நான் என்ன பண்ணலாம், என் பையன் என்ன தப்புன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உன் பையன் எவ்வளோ ஹர்ட் பண்ணணுமா, சரி உன் பெரிய பையன் ஏதோ ஒன்று வந்து பண்ணி இது பண்ணிட்டா, அதுக்காக இவன் இப்படி ஹர்ட் பண்ணுவானா, இவன் இப்படி இருக்கிறதுக்கு என் பையன் தான் இதாகணுமா சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா தாங்க, ஜங்கோட அப்பா ஜிம்மியோட அப்பா தான் 2 பேர் இருக்காங்க. அவன் ரொம்ப கெஞ்சுறாங்க, இங்கே பாருடா ஒரே ஒரு சான்ஸ்டா, இப்போ தானே அவன் கொஞ்சம் இறங்கி வந்திருக்கான், அவன் இறங்கி வரல, என் பையன் காணாமல் போயிட்டா நாங்கள் கேட்போமே, நாங்கள் கேள்வி கேட்போமே அப்படின்றதுக்காக நீயும் உங்கள் ஒய்ஃபும் திட்டிருப்பீங்க, அந்த ரீசனால தான் இப்போ தேடி வந்திருக்கான் அப்படி தானே சொல்கிறாங்க. இங்கே பாருடா ப்ளீஸ்டா ஒரே ஒரு சான்ஸ் கொடுறான், அவன் புரிஞ்சுப்பாடா, கண்டிப்பாக இவ்வளோ தூரம் நடந்திருக்கு, எப்படி என் பையன் உன் பையன் வந்துட்டு என்ன பண்ணான்னு எனக்கு தெரியல, அவன் ஏன் கோச்சிட்டு வந்தான், எதனால் அங்கேருந்து எனக்கு புரியல, ஆனால் இவ்வளோ என் பையன் ஹர்ட் ஆகி தான் உன் பையனை லவ் பண்ணுறேன்னு ப்ரூவ் பண்ணணுமா, இல்லை அப்படி தான் இந்த பையன் கஷ்டப்பட்டு உன் பையன் கூட ஒரு லைஃப்பை வந்து வாழணுமா சொல்லி கேட்குறாங்க. ஜீவங்கோட அப்பா, ப்ளீஸ்டா ஒரே ஒரு டைம்டா, இப்போ நம்ம போய் இப்போ பிரிச்சோன்னு வச்சுக்கண்டா, இன்னும் அவங்க பிரிஞ்சுடுவாங்களா, ப்ளீஸ்டா ஒரே ஒரு டைம் சொல்கிறாங்க. இல்லை ஜோன், எனக்கு இதுக்கு மேலே உன் பையன் கூட என் பையன் இருக்கிறது சரின்னு தோணலை, நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன், என் பையன் ஒன்றும் அவ்வளோ கஷ்டப்படணும்னு இது இல்லை, இங்கே பாரு என்னோட ஒய்ஃப் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவள் ஒரு நிமிஷம் கூட பார்த்துட்டு இருக்க மாட்டாள், இந்த செகண்டே ஜிமின் ஜேக்கவே பிரிச்சிருவா, கூட்டிகிட்டு வந்துடுவா அப்படி சொல்கிறாங்க. அவள் ஆல்ரெடி ஏற்கனவே ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கா ஜிமின் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அப்படி சொல்கிறாங்க. இல்லைடா ஒரே ஒரு டைம் சான்ஸ் கொடுறா,
இப்போ நம்ம இப்போ நீ கூட்டிகிட்டு போகணும்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக அவங்களுக்குள்ள மொத்தமாக பிரிஞ்சிருவாங்கன்னு சொல்கிறாங்க. பிரியட்டுமே அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மி பாருக்கு இப்படி பேசாதடா சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. பாரு ஜிம்மின் உனக்கு மட்டும் பையன் இல்லைடா, எனக்கும் தானே பையன் சொல்கிறாங்க. எப்படி உன் பையன் என் பையனை ஹர்ட் பண்ணுவான், ஆனால் என் பையன் வந்து பொறுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா இங்கே பாரு ஜிம்மின் எனக்கு ஓன் பையன் சன்னா தானே பார்க்குறேன். இங்கே பாருடா கொஞ்சம் புரிஞ்சுக்கடா, இந்த ஒரே டைம் கொடுறா. இல்லை இதுக்கப்புறம் அவங்களுக்கு போயிட்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு நானே ஜிம்மினை வந்து ஜேக்கிட்டு கூட்டிகிட்டு வந்து கொடுத்துட்றேன்டா அவங்ககிட்ட சொல்கிறாங்க. இல்லைன்னா முடியாது சொல்கிறாங்க. ப்ளீஸ்டா ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஒரே ஒரு டைம்டா அங்கே பாருடா, ஸ்டார்டிங்கில் எல்லாருக்கும் அப்படி ஃபைட் வரும்டா, அப்புறம் அவங்க புரிஞ்சுப்பாங்கடா, கொஞ்சம் டைம் எடுக்கும் புரிஞ்சுக்கோ ஏன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறாங்க. ரொம்ப லிட்டரலி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜிம்மியோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இன்றைக்கி அந்த பையனோட பர்த்டேடா, அவன் எப்படி இருக்கா நீ பார்க்குறல்ல சொல்கிறாங்க. இது என்னால் பார்க்க முடியாது, அப்பாவா என்னால் பார்க்க முடியுமா நீ சொல்கிறாங்க. இப்போது ஜேக்கோட அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே பாரு நான் ஜிம்மினையும் என்னோட பையனாக தானே பார்க்குறேன், புரிஞ்சுக்கோடா. ஜிம்மின்ட்ட நான் பேசும்போது கூட அவன்கிட்ட சொன்னான், அங்கிள் நான் சரி பண்ணிடுறேன் சொல்லிட்டு, ஆனால் உன் பையன் சரியாகிற மாதிரி தெரியலையே சொல்கிறாங்க. சரியாயிடுவான்டா ப்ளீஸ்டா, அந்த ஒரு டைம் விட்டுடா, ஒரே ஒரு டைம். அவன் ஃபர்ஸ்ட் டைமாக அவன் யாரும் தொடக்கூட மாட்டான்டா, அப்படி இருந்தான்டா. இப்போ பாரு ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்மினை தூக்கியிருக்கான்னு சொல்கிறாங்க. ஏன் என் பையன் வந்து இப்படி ஃபெயிண்டட் ஆகிருக்கிறதுனாலையா சொல்கிறாங்க. பாரா ப்ளீஸ்டா ஒரே ஒரு டைம் தான் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் ஜேகே 2 பேரும் வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஜேகேயோட அப்பா ஜிம்மியோட அப்பா அவங்க பொண்ணு கொஞ்சம் நேரத்தில் பின்னாடி வீட்டுக்கு வராங்க. ஆனால் ஜேகேயோட அப்பாவும் ஜிம்மியோட அப்பாவும் வீட்டுக்கு வெளில தான் நின்றுருக்காங்க. ஜிம்மியோட அப்பாவை ஜேக்கோட அப்பா ஹேண்டை பிடிச்சி ரொம்ப ஸ்டாப் பண்ணுறாங்க. ப்ளீஸ் வேண்டாம் சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க ஜிம்மினை போய்ட்டு பார்க்குறாங்க. ஜேகே போய்ட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவருக்கு ஹேர்லாம் வைப் பண்ணி விடுறாங்க. இது எல்லாத்தையும் அவங்க விண்டோ சொல்லி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டு டாக்டர் தான் கால் பண்ணுறாங்க. அப்போ டாக்டர் தான் ஃபோன் பிக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஃபெயிண்டட் ஆகிருக்காங்க சொல்கிறாங்க. ரைனியில் சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, ரைனிலாலாம் அப்படி ஆயிருப்பாங்க, ரொம்ப அழுதுனால ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நேரம் ஹேண்ட் வந்து கொஞ்சம் நேரம் நம்ம ரப் பண்ணி விடுங்க, அது ஹீட் ஆனால் அவங்க நார்மல் ஆகிடுவாங்க சொல்கிறாங்க. அப்படியே டாக்டர் ஆமாம் அப்படி தான் சொல்கிறாங்க. சரி ஓகேன்ட்டு நம்ம செக்கேவும் ஜிம்மோட ஹேண்ட் வந்து ஒரு மாதிரி ரப் பண்ணி விடுறாங்க. ரப் பண்ணிட்டு ஒன்றும் சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவர் அப்படியே நல்லா ஸ்டில் ஒரு மாதிரி இருக்கார். ஹேர்லாம் நல்லா ட்ரை பண்ணி விட்றாங்க. ட்ரை பண்ணி விட்டு அப்படியே தூக்கி வந்து பெட்டில் படுக்க வச்சுறாங்க. இப்போ ஜேக்கோட அப்பா தான் இந்த ஜிம்மோட அப்பாவை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வெளில கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இந்த 1 day ப்ளீஸ் கொஞ்சம் டைம் கொடு, உன் பையனே இந்த ஒரு 2 daysக்கு அப்புறம் வந்துட்டு சொன்னான், இல்லை ஏதாவது ஃபோன் பண்ணி அப்பா என்னால் இங்கே இருக்க முடியாது சொன்னான்னா நான் அந்த நிமிஷம் நான் வந்து ஜேகே ஜிம்மினை வந்து பிரிச்சிடுறேன் ஓகேவா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுறா சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி அவங்க வீட்டுக்கு அவங்க அப்பாவை அனுப்பி வச்சுட்டு ஜேகே அவங்க அப்பா அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஜேகேயோட அப்பா ரொம்ப கோவமாக இருக்காங்க ஜேகே மேலே. என்ன பண்ணிட்டான் அந்த பையனோட பர்த்டே, அதுமா அவனை எப்படிலாம் ஹர்ட் பண்ணியிருக்கான், இன்றைக்கி என்ன நடந்திருக்க விட்டுருந்தா பிரிஞ்சிருப்பானுங்களே, அப்படி பிரிஞ்சிருந்தா இவனுக்கு வேறு ஒரு பாசம் நான் எங்கே போய் பார்ப்பேன், இந்த மாதிரி ஒரு பாசம் யாருனா கிடைப்பாங்களா, ஆனால் இவன் ஏன் இப்படி புரிஞ்சிக்க மாட்டேன்றான் சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கா ஜேக்கோட அம்மாக்கிட்ட. ஜேக்கோட அப்பா சொல்ல ஜேக்கோட அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏங்க அப்படி இருக்காமா சொல்கிறாங்க. சரியாயிடுவோம் கொஞ்சம் டைம் கொடு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மியோட அம்மாவும் ஜிம்மியோட அப்பா கிட்ட ஏதோ மேனேஜ் பண்ணி அவங்களும் விட்டுறாங்க. இப்போ ஜேகே தான் வந்துட்டு இந்த பக்கம் ஜேகே ஜிம்மினை படுக்க வச்சுட்டு அப்படியே 4 wheeler கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிட்டு ஹாப்பி பர்த்டே அப்படி சொல்கிறாங்க. அவர் வீட்டுக்கு ஃபெயிண்ட் ஆகி அப்படியே அப்படி இருக்காரு. அந்த ஸ்டேஜ் தான் அவர் சொல்கிறாரு. ஒரு மாதிரி ஹேண்டை கொஞ்சம் ரப் பண்ணி விட்டு நல்லா ஹீட்டர் ஆன் பண்ணி வர்றாரு. அந்த ரூமில் கொஞ்சம் அந்த இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஏசியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஹீட்டாக இருக்க மாதிரி பண்ணுறாங்க. இப்போ ஓரளவுக்கு ஜிம் அப்படியே வந்து தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எதுவுமே அப்படியே நான் ஜெகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இன்றைக்கி ஜிம்மின் பேசினது பிரிஞ்சு போகிறேன்னு சொன்னது இதெல்லாம் ஹர்ட்டாக இருக்குது ஏன்னு தெரில, ஆனால் அவருக்கு லவ் இல்லை அப்படின்னு அவர் கன்ஃபார்மாக நம்புறாரு. இப்போ ஜிம்மின் அப்படியே தூங்கிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் டே தான் ஜிம்மின் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜேகே பக்கத்தில் தான் இருக்காங்க. பார்த்தா ஜிம்மின் ஐஸ் ஓப்பன் பண்ணுமே இப்போ நீங்கள் ஓகேவா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மின் எதுவுமே ஒரு வார்த்தை கூட பேசிட்டு அப்படியே எந்திரிச்சிடறாங்க. ஜேகே ஜிம்மியோட ஹேண்டை பிடிக்கிறாங்க. ஏதாவது சொல்கிறாங்க. இப்போ ஓகே தான் சொல்லிட்டு ஃபோன் டச் பண்ண வராங்க. ஜேகே அப்படியே ஜிம்மின் அப்படியே ஜேக்கோட ஹேண்டை தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டு அப்படியே வெளில வந்துடுறாங்க. ஃபோனை தான் எடுக்கிறாங்க. எடுத்து அவங்க அம்மாவை கால் பண்ணலாம் சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஜேகே ஜிம்மியோட ஃபோனை வந்து பிடிங்கிடுறாங்க. ஃபோனை கொடு சொல்கிறாங்க. இல்லை கொடுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. ஃபோனை கொடு அப்படி சொல்கிறாங்க. கொடுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. நீ யாருக்கும் ஃபோன் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. ஜிம்மின் எதுவும் பேசல, அவர்கிட்ட அமைதியாக அப்படியே இருக்காரு. போயிட்டு ஸ்கூலுக்கு தான் ரெடி ஆகிறாரு. இந்த பக்கம் ஜேகே போய்ட்டு குக் பண்ணுறாரு. வழக்கமாக குக் பண்ணி ஒரு பிளேட்டில் வைக்கிறாங்க. ஜிம்மின் ஏதாவது ஒரு மில்காவது குடிக்கலாம் சொல்லிட்டு ஜேகே ஜிம்மியோட ஹேண்டை பிடிச்சி எடுக்கிறாங்க. ஜிம்மின் திட்டான்னு போய் பார்க்குறாங்க. அப்படியே வந்து கொஞ்சம் பக்கமாக எடுத்தால் ஒரு லேப்பில் உட்கார வைக்கிறாரு. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்கா. அப்படி பார்க்குறாங்க. ஸ்டன் ஆகிடுறாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிக்கான்னு போக ஜேகே அப்படியே ஜிம்மின் டைட்டாக வந்து பிடிச்சி உட்கார வச்சுக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு சாப்பிட சொல்லிட்டு அந்த பிளேட்டில் உள்ள ஃபுட்டை தான் வந்துட்டு எடுத்து ஃபீட் பண்ண வராங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. வேண்டாம் சொல்லிட்டு தள்ளி போகலான்னு பார்க்குறாங்க. ஜேகே சாப்பிட சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ரிக்வஸ்ட்டாக சொல்கிறாங்க. ஜிம்மின் எதுவுமே சொல்லாமல் அப்படியே வந்துட்டு சொல்ல இவருமே வந்து ஃபீட் பண்ணுறாரு. அதே பிளேட்டில் உள்ள பேலன்ஸ் ஃபுட்டாக அவர் சாப்பிட்டுக்கிறாரு. சாப்பிட்டு 2 பேரும் இந்த ஜிம்மின் போய்ட்டு அப்படியே ஸ்கூலுக்கு ரெடி ஆகுறாரு. ஜேகே கிட்ட ஜிம்மின் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அவர் ஃபோனையும் அவரே வாங்கி வச்சுருக்காரு. ஜிம்மின் எதுவுமே சொல்லாமல் அவர் பாட்டுக்கு வராங்க. இப்போது கரெக்டாக ஜிம்மின் ஸ்கூலுக்கு வந்துட்டு டேரெக்டாக நம்ம டே அண்ட் ஒயன்கிட்ட போக இப்போ ஜேகே என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்துட்டு டேரெக்டாக போய்ட்டு ஜிம்மோட ஹேண்டை பிடிக்கிறாரு. ஜிம்மின் டர்ன் பண்ணி பார்க்குறாரு. எதுவுமே கேட்காம என் கூட உட்காரு அப்படி சொல்கிறாங்க.
ஜெமினுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ எதுக்காக இப்போ இப்படி ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்கான் சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படியே வந்துட்டு அவர் அமைதியாக இருக்கார். இவன் வந்து என் கூட வா சொல்லிட்டு ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் உட்காருக்காங்க. கிளாஸில் எல்லாரும் ஒரு மாதிரி வேலை பார்க்குறாங்க. ஜெமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன கேட்குறதே தெரியல, ரொம்ப அமைதியாக இருக்கார். இப்போது 2 பர்சன் பேகை தூக்கிட்டு இவங்க பக்கத்துலேயே வராங்க. இந்த பக்கம் ஏன்னா அந்த பக்கம் இங்கே பாரு, எங்கள் ஜிம்மினை வச்சு ஜிம்மினை விட்டு நாங்கள் இருக்க மாட்டோம், அது ஒன்று நம்பி நான் விடவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயன்னு சொல்கிறா. இப்போ எதுவும் சொல்லம்மா தள்ளு அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒயன் உட்காடுறா, அதுக்கப்புறம் ஜிம்னு, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் ஜங்குக்கு உட்காடுறாங்க. அப்படி தான் உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கு பார்க்குறாங்க. டேவை பார்த்துட்டு நீ இந்த பக்கம் வா சொல்கிறாங்க. நான் இதுக்கு வரணும், இது என்னோட ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. ஜிமின் எதுவுமே சொல்ல விட்டுக்கு அமைதியாக இருக்காங்க. 4 பேர் ஒரே டெஸ்ட்டில் உட்காந்துருக்காங்க. கிளாஸ் எல்லாம் வேடை பார்க்குறாங்க. என்ன இந்த ஜேகே எப்போதும் இப்படிலாம் இருக்க மாட்டானேன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் கூட எப்படி அவன் ஃப்ரெண்டாக நான் சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏன்னா 3 பேர் ஒன்றா அவங்க கூட உட்காந்துருக்க பார்த்துட்டு இப்போது கிளாஸும் ஸ்டார்ட் ஆகுது. ஜிமின் ஒரே செகண்ட் கூட ஜேகே பார்க்கறது இல்லை. ஒரு பாட்டுக்கு ரைட்டிங் பண்ணிகிட்டே இருக்காரு. ஜேகே ஜிம்மினை மட்டும் தான் பார்க்குறாங்க. டேவும் நோட் பண்ணுறாங்க, ஒயர் நோட் பண்ணுறாங்க. என்னாச்சு இவனுக்கு, இவன் எதனா பண்ணிட்டானே என்ன ஜிமின் ரொம்ப அமைதியாக இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ தான் லைட்டாக ஜிமின் பக்கமாக வந்துட்டு ஹேண்டை தொட ஒரு மாதிரி இருக்கா. ஜிமின் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, என்னாச்சு உனக்கு சொல்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க. தொட்டு பார்த்தா லைட்டாக ஃபீவராக இருக்கா. சேம் ஜேகேக்கும் அப்படி தான் இருக்கா. 2 பேரும் ரைனில் நினைஞ்சிருப்பாங்கல்ல, லைட்டாக ஃபீவர் இருக்குது 2 பேருக்கும். அது பெருசாக கண்டுக்காமே வந்திருக்காங்க. அப்போ ஒரு மாதிரி இருக்குது. நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாதிரி இல்லை ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. ஜேகே டக்குன்னு கிளாஸ் விட்டு வெளில எழுந்திரிச்சு விடுறாங்க. இப்போ பார்க்குறாங்க. என்னாச்சு உனக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. தெரியல அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஜேகே போயிட்டு ஸ்கூல்லேயே இருக்கணும் ஃபஸ்ட் எய்ட் ரூமா மெடிக்கல் ரூமா அங்கே போயிட்டு மெடிசன் தான் வாங்குறாங்க. இந்த மாதிரி ஃபீவர் மெடிசன்னு சொல்கிறாங்க. அவங்க ஜேகேவே செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு என்னப்பா ஃபீவரா, எதுக்கு ஃபீவரோட வந்திருக்கா சொல்லி கேட்குறாங்க. இல்லை எனக்குலாம் சொல்கிறாங்க. என்னப்பா உனக்கே ஃபீவர் இருக்குது சொல்லிட்டு இருந்தால் பிடி சொல்லிட்டு டேப்லெட் கொடுத்து அங்கேயே போட சொல்கிறாங்க. ஜேகேவும் போட்டுக்கிறாரு. போட்டு இன்னும் டேப்லெட் எடுத்துகிட்டு வராரு. இங்கே வந்துட்டு ஜேகே ஜிமின்க்கு அந்த டேப்லெட் கொடுக்கலான்னு பார்க்க அதுக்கு முன்னாடியே ஆடிட்டு வந்து டேப்லெட் எடுத்து வந்துடுறாரு. எங்கன்னா இவர் போய்ட்டு சுகா கிட்ட சொல்லி வாங்கிட்டு வந்திருப்பாரு. சுகா வந்து வச்சுருந்துருப்பாரு. என்னடா வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. இது போட்டு சொல்கிறாங்க. கரெக்டாக இவர் போட வரதுக்கு முன்னாடி ஜேகே வந்து டேப்லெட் வந்து தட்டி விட்டுறாரு. டேக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. அவர் இந்த டேப்லெட் கொடுக்குறாரு, இதை போட்டு சொல்லி கொடுக்குறாங்க. ஜிம்முக்கு ஒன்றுமே போட்டில் அமைதி பார்க்குறாரு. போடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஜிம்முமே எதுவும் சிலமாக அந்த டேப்லெட் வாங்கி கொடுக்குறாங்க. பார்த்து முறைக்கிறாரு. இவனுக்கு இப்போ திடீர்னு எங்கேருந்து வந்துச்சாமா அந்த பாசனம் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் ஜேகே அதெல்லாம் எதுவும் கண்டுக்கவே இல்லை. அமைதியாக இருக்காங்க. கிளாஸ் போயிட்டே தான் இருக்குது. ஜிமின் ஒரு வார்த்தை கூட பேசலை. ஒயின் மோடு தான். என்னாச்சு ஜிமினா சொல்லிட்டு கேட்டே இருக்கா. இன்னும் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாக இருக்காங்க. இப்போ ஃபைனலாக மதியமாக லஞ்ச் டைம் தான்டா வருது கேன்டீனுக்கு. எப்போதும் போய் 3 பேர் இருந்துருக்காங்க. ஜேகே ஜிம்மோட ஹேண்டை பிடிக்கிறாங்க. டர்ன் பண்ணி பார்க்குறாரு. என்னன்ற மாதிரி கேட்க கூட இல்லை, என்னென்னு பார்க்குறாரு. இப்போது ஜேகே என்ன பண்ணுறாரா, ஜிமினை மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு வேற ஒரு டேபிளில் உட்காடுறாங்க. இப்போ ஒய்யன் நம்ம ஜேஹோப் சுகா நம்ம 4 பேர் ஒரு டேபிள் இருக்காங்க. அப்போ கேட்குறாங்க என்னாச்சு உனக்கு சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. நம்ம ஜேஹோப் கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க அவங்க தான் மேரேஜ் ஆகிருக்குல்ல சொல்கிறாங்க. சொல்கிறேன். ஆமாம் மறந்தே போய்ட்ட சொல்கிறாங்க. ஆமாம் என்ன இவ்வளோ நாள் முறுக்கிக்கிட்டு இருந்தால் இதுக்கு இப்படி உட்காந்துருக்கான்னு சொல்கிறாங்க. தெரியல காலிலேருந்து அப்படி தான் வேடாக பண்ணிகிட்டு இருக்கான். கிளாஸ் ரூமே அவனை வேடாக தான் பார்க்குது அப்படி சொல்கிறாங்க. அப்படி அந்த ஆமாம் சொல்கிறாங்க. சரி விட்டு என்ன இருந்தாலும் ஜிம்மோட ஹஸ்பண்ட் தானே, அது எனக்கு இருந்தாலும் அவங்க பேசணும் அப்படிலாம் பழகணும்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க இல்லைட்டே எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அரேஞ்சு மேரேஜ் அதுவும் அன்எக்ஸ்பெக்டடாக நடந்திருக்கு சரியா, கொஞ்சம் டைம் எடுக்கும் விடு அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் ஹாப்பியாக இருந்தால் நீ ஹாப்பி தான் சொல்கிறாங்க. நான் ஜிமின் ஹாப்பியாக இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஆனால் இவருக்கா நான் ரொம்ப ஹர்ட் பண்ணுறேன் என்னோட ஜிமினை சொல்கிறாங்க. சரி விட்றா சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாருக்கு என்னாச்சுன்னு தெரியல, காலையிலேருந்து அப்படி ரொம்ப ஒரு மாதிரி அக்கறை இருக்கும்போது நடிச்சிட்டு இருக்காங்க. ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒயன் சொல்கிறேன். ஆமாம் ஆமாம் எனக்கும் அப்படி தான் தோணுது சொல்கிறாங்க. இப்போ ஜெகப்பும் உட்காந்து பார்க்குறாங்க. விடுங்கடா அமைதியாக இருங்க சொல்கிறாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஜேகே போய்ட்டு ஃபுட்டை வாங்கிட்டு நம்ம ஜிமின் அண்ட் ஜேகேக்கு 2 பேருக்கும் வைக்கிறாங்க. சாப்பிட அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இப்போ அந்த டேபிள் திரும்பி பார்க்குறாங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு சாப்பிடு அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் எதுவுமே பண்ணாமல் அவர்கிட்ட ஃபுட்டை சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ ஜேகே தான் வந்துட்டு ஜிமின் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஃபீவர் ஓகேவா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாரு. அவர் பாட்டுக்கு இருக்காரு. இப்போ இவங்க 2 பேரும் வந்துட்டு சாப்பிட்றாங்க. எல்லாருமே சாப்பிட்டு ரிட்டன் கிளாஸ்க்கு வந்துடுறாங்க. ஈவினிங் அவங்களாம் ஸ்கூல் விட்டு போகும்போது நம்ம அண்ட் சுகா எல்லோரும் முன்னாடி நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் முன்னாடி நடக்க ஜேகே பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. ஜிமின் எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ரொம்ப அமைதியாக இருக்காங்க. பஸ்ஸில் ஒரு சீட்டில் உட்கார நம்ம ஜேகே போய்ட்டு ஜிமின் பக்கத்துலேயே உட்காந்துக்கிறாங்க. எதுவும் சொல்லாமல். ஜிமின் என்ன நினைக்கிறாருன்னா இப்போ நேற்று இவன் அடித்ததுனால நம்ம ஹர்ட் ஆகிட்டோம், நம்ம வந்து வீட்டுக்கு போனால் அவங்க அப்பா அம்மா எதாவது திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு நம்மக்கிட்ட ஆக்டிங் பண்ணுறான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஜேகே இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா என்னை விட்டு போகிறேன்னு சொல்கிறேன், எனக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது. என்னோட அண்ணாவுக்கு அப்புறம் என் லைஃப்பில் வந்து நீ மட்டும்தான் அவ்வளோ கேரிங் லவ் கொடுத்தது, எனக்கு தெரியும் நான் ஹர்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நான் அவனை புரிஞ்சிக்கவே இல்லை. நான் ஒன் டைம் கூட ஒரு ஐஸை பார்த்து கூட பேசுனதில்லை, நேற்று தான் நான் பார்த்தேன். அவ்வளோ பியூரான ஒரு லவ் இருந்துச்சு. சாரி நான் ஹர்ட் பண்ணிட்டேன், எனக்கு ஸ்டில் உன்னை லவ் பண்ணணும் அப்படிலாம் தோணல, ஆனால் என் கூடவே இருக்கணும், நான் எங்கள் யார்ட்டும் கொடுக்கக்கூடாது, நான் என் கூடவே வச்சுக்கணும் அப்படின்னு தோணுது சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அமைதியாக மைண்டில் திங்க் பண்ணிட்டு வராரு. இப்போ கரெக்டாக ஃபைனலாக வீட்டுக்கு வந்துடுறாங்க.
சொல்கிறாங்க. ஜேகே போய்ட்டு அவங்க 2 எப்போதுமே தனித்தனியாக ட்ரெஸ் வாஷ் பண்ணுவாங்களா, இவர் போய்ட்டு 2 பேர் ட்ரெஸ்ஸையும் ஒன்றா போய்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அவரே வந்துட்டு காய வச்சிடறாரு. ட்ரெஸ்லாம் வந்துட்டு ட்ரையரில் போட்டு விட்டு அவர் பாட்டுக்கு வெளில வராரு. ஜிமின் எதுவுமே பண்ணாமல் அவர் பாட்டுக்கு அமைதியாக ஒரு ஹோம்ஒர்க் தான் எழுதிட்டு இருக்காங்க. ஜேகே ஜிமின் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அவர் வந்துட்டு ஹோம்ஒர்க் வந்து ரைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது ஜிம்மினோட ஃபோனுக்கு ஜிம்மினோட அம்மா தான் கால் பண்ணுறாங்க. ஏன்னா ஜிம்மின் எடுத்து சொல்லாமல் போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஜிம்மினோட அம்மா கால் பண்ணேன். இப்போ ஜேகே பார்க்குறாங்க, எதனா சொல்லிவிடுவானா, ஏதாவது விட்டு போயிடுவானான்ட்டு ஒரு மாதிரி பயந்துகிட்டே இருக்காங்க. ஜேகே கிட்ட தான் ஜிம்மின் ஃபோன் இருக்குது, வந்துட்டு ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜேகேக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஃபோனை கொடுக்க, என்ன சொல்லுவான்னு சொல்லிட்டு. இப்போ ஜேகேமே வந்துட்டு ஒரு ஃபைனலாக கொடுத்துறாங்க. ரொம்ப நேரம் அவங்க அம்மா கால் பண்ணிட்டே இருக்காங்க. எடுக்கிறாங்க. ஹலோ அம்மா சொல்கிறாங்க. ஜிமின் எப்படிப்பா இருக்க சொல்கிறாங்க. நல்லா இருக்கம்மா சொல்கிறாங்க. ஏன் சார் நான் போயிட்டேன் அப்படி சொல்கிறாங்க. உனக்கு ஜேகே எதனா சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கானா, எதாவது அரேஞ்ச் பண்ணிதானா சொல்லி கேட்குறாங்க. ஜேகே அப்படி ஜிமின் ரைட்டாக டர்ன் பண்ணி ஜேகே பார்க்குறாங்க. எதுவுமே சொல்லாமல் ஆமாம்மா அப்படி சொல்கிறாங்க. அப்படியா ஹாப்பியாக இருந்தியா சொல்லி கேட்குறாங்க. ஹாப்பியாக இருந்தம்மா அப்படி சொல்கிறாங்க. அவர் ரொம்ப டியர்ஸ் வருது, எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. ஏன்னா ஜேகே விஷ் பண்ணது கூட ஜிமின் வந்து ஃபைனலாக இருக்கும்போது தான் விஷ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த விஷ் பண்ணவும் இல்லையா, முடிச்சிருக்கும் போது அது தெரியல அவருக்கு. அதனால ஒரு மாதிரி இருக்குது. ஒரு விஷ் கூட பண்ணலை இல்லாமல் சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜிமினோட அம்மா தான் சொல்கிறாங்க, தங்கம் நல்லா இருக்கல, அம்மா வந்து பார்த்துட்டு வரவா சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் நல்லா இருக்கேன், நான் கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் வீட்டுக்கு வரேன் சொல்கிறாங்க. அப்படியா அதுக்கு கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் வீட்டுக்கு வரேன் சொல்லணும். ஜேகேக்கு இங்கே ஃபேஸு ஒரு மாதிரி மாறிடுது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. சரிப்பா வரும்போதும் ஜேகேவும் கூட்டிகிட்டு வா, நான் சரியாக பார்க்கவே இல்லையா, 2 பேரும் ஒன்றா வாங்கப்பா, நான் கொஞ்சம் பேசணும் அவங்ககிட்ட சொல்கிறாங்க. ஜிமின் அம்மாவும் சரிம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் பத்திரமா இருங்க, நான் அப்புறம் கூப்பிட்றேன் சொல்கிறாங்க. சரிப்பா அப்புறமா கூப்பிட்டு சொல்லிட்டு அவங்களும் வச்சிடறாங்க. ஜேகே வந்துக்கிட்ட வராங்க. என்னை விட்டுட்டு போக போறியா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் எதுவுமே சொல்ல அமைதியாக இருக்காங்க. நான் கேட்குறேன் என்னை விட்டு போக போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஐயாவது உங்ககிட்ட சொல்லணும் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் எதுவுமே சொல்லாமல் அவருக்கு ரொம்ப டியர்ஸாக வருது. ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாரு ஜிமின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஃபேஸவே கப் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு பயங்கரமாக டேஸ்ட் வருது. ஏன் நீ இவ்வளோ வெறுக்கிற, என் லவ் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் சாரி சொல்கிறாங்க. ஸ்டில் இப்போ கூட நீ என்ன நம்ப மாட்டியா, என் லவ் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா, ட்ரஸ்ட்டே இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ட்ரஸ்ட் இருக்குது ஜிமின், ஆனால் சில டைம் ரொம்ப பயமாக இருக்குது சொல்கிறாங்க. பாரு நேற்று வரைக்கும் என் கூட தான் இருப்பேன், என்னோட போக மாட்டேன்னு சொன்னேன், ஆனால் நேற்று அவனை அடிச்சதுன்னு சொன்னேன், நான் அவங்கள்ட்ட போயிடுவேன், உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவேன்னா சொல்கிறல்ல சொல்கிறாங்க. அப்புறம் என் கூட இருக்க உனக்கு பிடிக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எப்படி உன் கூட இருக்க முடியும், உன்னை ஏன் அப்படி ஹர்ட் பண்ணணும், அதனால தான் நான் போகிறேன்னு சொன்னேன் அப்படி சொல்கிறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஜிமினை கிட்ட ஹக் பண்ணுறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி இருக்குது, அவருக்கு புஷ் பண்ணவும் இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப டியர்ஸாக வருது. ஏன் இவ்வளோ ஹர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதே இருக்காங்க. ஒரு மாதிரி இருக்குது. இன்றைக்கி டே ஃபுல்லாக பண்ணது கூட ஆக்டிங் தானே சொல்கிறாங்க. அப்போ ஜேகே அப்படியே ஹக்கை ரிலீஸ் பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஆக்டிங்காக சொல்கிறாங்க. ஆமாம் ஆக்டிங் தானே பண்ணுறேன், எதுக்கு ஆக்டிங் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. நான் ஆக்ட் பண்ணலை சொல்கிறாங்க. எனக்கு ஆக்ட் பண்ணவும் பிடிக்காது, நான் ஆக்டிங் பண்ணவும் மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. ஜெமினி எதுவுமே சொல்ல அப்படியே ஜேகேவோட ஐஸே பார்க்குறாங்க. நான் எனக்கு இன்றைக்கி நான் என்ன பண்ணணும் அது எல்லாமே ரியலாக இல்லை, நான் விருப்பப்பட்டு தான் பண்ணேன், எதுவும் ஃபோர்ஸ் பண்ணியோ ஆக்டிங்கோ எதுவும் நான் பண்ணலை சொல்கிறாங்க. ஜெமினி எதுவுமே சொல்ல போது ஜேகேவை தான் பார்க்குறாங்க. சரிடா, இதோட நம்ம பார்ட்டு 4 பார்த்துலாம் ஓகேங்களா. நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் கொடுக்குறேன். பை டே.